வணக்கம். டெலிவரியான லேடீஸ் தமிழ் மருந்து சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பேக் பெயின் வராமல் இருக்கும். டெலிவரிக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்ன மருந்து சாப்பிட்லாம், அதை எப்படி செய்யணுன்றது எல்லாமே நம்ம சேனலில் தனித்தனி வீடியோவாக வரும். இன்றைக்கி முதல்ல டெலிவரிக்கு முன்னாடி என்னென்ன சாப்பிட்லான்றதை பார்க்கலாம். அஞ்சாவது மாதத்தில் ஒரு நாள் இது மாதிரி இனிப்பு கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கலாம். இனிப்பு கொழுக்கட்டைக்கு பதிலாக பால் கொழுக்கட்டையும் செஞ்சு கொடுக்கலாம். 1 கப் அரிசி மாவு, 3/4 கப் பொடிச்ச வெல்லம், 1/2 கப் துருவின தேங்காய், வாசனைக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன், வறுத்த சிறுபருப்பு 1 ஸ்பூன், வறுத்த எள்ளு 1 ஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் நம்ம அளந்து வச்சுருக்கிற வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு வடிகட்டிக்கலாம். அதே பேனை கழுவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரிசி மாவையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கட்டியாகிற வரைக்கும் கிளறணும். மாவு இந்த அளவுக்கு நல்லா கட்டியாகிருச்சு. தொட்டு பார்த்தா மாவு கையில் ஒட்டாது. இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட நம்ம துருக்கி வச்சுருந்த தேங்காய், எள்ளு, ஏலக்காய் தூள், சிறுபருப்பு, வாசனைக்காக கொஞ்சமாக நெய். மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை பண்ணிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம பண்ண கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏழு மாதத்துலேருந்து 9வது மாதம் முதல் வாரம் வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பால் கஞ்சி குடித்தோன்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். எண்ணெய் தேய்ச்சி குளித்து பழக்கம் இல்லாதவங்க எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலைனாலும் பரவாயில்ல, வெறும் பால் கஞ்சி மட்டும் குடித்தாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன துண்டு சுக்கு, சாரண வேர், குறுந்தட்டி வேர் 3 எடுத்துக்கணும். சுக்கு சேர்க்கறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். 8 மாதத்துக்கு மேலே ஆகும்போது சில பேருக்கு காலெலாம் வீங்க ஆரம்பிச்சிடும். யூரின் சரியாக போகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம சாரண வேர் சேர்க்கும்போது ஈஸியாக யூரின் போயிடும். குறுந்தட்டி வேர் சேர்க்கறதுனால நார்மல் டெலிவரிக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1-2 தட்டுனேன். இந்த எல்லா வேரையுமே சேர்த்து போட்டுடலாம். எல்லா வேரையும் போட்டு தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு டெய்லி நைட்டு குடிச்சிட்டு வரணும். இது குடிக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். 8 மந்த்ஸ்க்கு அப்புறமா ஏற்படுற அசதி, பாடி பெயின் இதெல்லாமே குறையும். தஞ்சாவூர் கோயிலில் இதுக்குன்னே தனியாக தைலம் கிடைக்குது. அதையும் இந்த விளக்கெண்ணையும் மிக்ஸ் பண்ணி 8 மாதத்துக்கு அப்புறம் வயிற்றில் தடவிட்டு வரும்போது நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. டெலிவரிக்கு அப்புறமா ஏற்படுற ஸ்ட்ரெச் மார்க்ஸும் கம்மியாக இருக்கும். தைலம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த விளக்கெண்ணையை மட்டுமே தேய்ச்சிட்டு வந்தாலே போதும்.